ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 24 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர்ல இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. ஸோ இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட நமக்கு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு கேப் டவுன் ஆகி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பாருங்க 23,600 வந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து டச் பண்ணிட்டு அங்கேருந்து அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ மண்டே ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை கேண்டோட ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் செய்தோம்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் மொமெண்டம் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு இந்த 23,600 பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் சைட் மொமெண்டம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மண்டே ஓப்பனிங்ல வந்து பார்த்தா நமக்கு எந்த லெவலில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இண்டிகேட்டர்ல இருந்து என்ட்ரி என்னென்ன என்ட்ரி செக் பண்ணீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்ல இருந்து 23,700 தான் இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 மினிட் கால் சைடு பார்க்கலாம். ஸோ கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்ல தான் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு பையிங்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறமேட்டு நமக்கு எது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரல. ஸோ 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:25க்கு வந்துருச்சு நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி புட் ஆப்ஷன் சைடில். ஸோ உங்களுக்கு நமக்கு இந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:02க்கு வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு 1 மினிட்ல புட் ஆப்ஷன் சைடில். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா நமக்கு வேற எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்டர்நூன் மேலே ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்னிங் செக்ஷன்ல வந்த என்ட்ரி மட்டும் தான் அந்த என்ட்ரி வந்து நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி 5 மினிட்ஸ்ல கால் ஆப்ஷன் சைடு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:05 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த என்ட்ரி கேண்டலுக்கு லோக்கு கீழே எந்த கேண்டில் க்ளோஸ் இருக்குதோ ஸோ அந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணதான் நமக்கு ஸ்டாப் லாஸ். பட் ஆனால் நடுவில் வந்து பார்த்தா உங்களுக்கு லைட்டாக ஒரு விக்கு மட்டும் வச்சுட்டு போயிருக்கு 11:10 கேண்டில். பட் ஆனால் இது வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஸோ நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்தா நமக்கு இந்த என்ட்ரி வந்து நமக்கு கண்டினியூஸிங்கில் தான் இருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:55 நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டல் லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கரெக்டாக என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:05 கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். எக்ஸிட் வந்து கரெக்டாக 11:55 கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு கால் ஆப்ஷன் சைடுமே. அதே மாதிரி புட் சைடு வந்து பார்க்கலாம் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்ல அடுத்த உங்களுக்கு மூணாவது கேண்டிலே பாருங்க 9:25க்கு வந்து நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. 100 உங்களுக்கு என்ட்ரி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எல்லோ கலர்ல டாட் டாட்டா வருது இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க் கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேண்டில் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதோ ஸோ உங்களுக்கு அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் டாட் டாட் ஆகும். ஸோ நமக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க். ஸோ அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது நம்ம எக்ஸிட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ட்ரி வந்து கரெக்டாக நமக்கு 9:25 கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10:35 கேண்டில் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த கேண்டில் லோ பிரேக் ஆகும்போது எக்ஸிட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் மார்னிங் செக்ஷன்லேயே மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:35க்கு வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டில் ஹை பிரேக் ஆகவே இல்லை. அங்கேருந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகல. அடுத்தது நமக்கு க்ளோசிங்ல தான் என்ட்ரி வந்திருக்கு. நம்ம அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். இப்போ இன்னைக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல அதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு ஓப்பனிங்லேயே 200 பாயிண்ட் கேப் டவுன் ஆகி தான் மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஹோல்சேல் பாயிண்ட் கேப் டவுன்லையுமே நம்மளுடைய இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி என்ட்ரிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11 o'clock வரைக்குமே ட்ரெண்ட் வந்து செல்லிங்ல தான் இருந்தது. உங்களுக்கு 11 o'clock ஆஃப்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு பையிங் சைட் ரிவர்சல் ஆனது. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்களேன் கரெக்டாக நமக்கு 1 மினிட்ல வந்து பாருங்க நமக்கு மார்னிங் செக்ஷன்ல ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட்ல வந்து பையிங் சைடு தான் இருந்திருக்கு. தெரியுதுங்களா கிளியராகவே. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே வந்து பாருங்க கரெக்டாக 12:23க்கு வந்து நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் வந்து ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல் டேயுமே நமக்கு வந்து செல்லிங்ல தான் இருந்தது. அதே ஆப்போசிட் சைடுல அப்படியே கால் சைடு வந்து பாருங்க. கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்னிங் செக்ஷன்ல ட்ரெண்ட் வந்து செல்லிங்ல தான் இருக்கு. கரெக்ட்டா உங்களுக்கு இதுலயுமே கரெக்ட்டா அந்த 12:23 கேண்டில்ல வந்து பார்த்தா உங்களுக்கு பையிங்க்கு சேஞ்ச் ஆயிருச்சு கால் ஆப்ஷன் சைடுல. ஸோ உங்களுக்கு அங்கருந்து அதுக்கப்புறமேட்டு ஃபுல் டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல வந்து கால் சைடு புல்லிஷ்ல தான் இருக்கு. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன கிளியராவே பிரெடிக்ட் பண்ணி குடுத்துரும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கு, கால் சைடு இருக்கா, பையிங் சைடு இருக்கான்னு சொல்லி, கால் சைடு இருக்கா, செல் சைடு இருக்கான்னு சொல்லி, உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன கிளியராவே பிரெடிக்ட் பண்ணி குடுத்துரும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் உங்களுக்கு கரண்ட்ல ஏடிஎம் பிரைஸ் இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க காலுக்கு ஐடிஎம் என்ன சூஸ் பண்ணணும், புட்டுக்கு என்ன ஐடிஎம் சூஸ் பண்ணணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நமக்கு இங்க டேபிள்லயே உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ அதே மாரி நீங்க செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, புட் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெண்ட் டேபிள் வந்து பார்த்தா உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆயிரும். ஸோ உங்களுக்கு நம்மளோட சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளோட சார்ட்லயே ஃபிளாட் ஆயிரும். ஜஸ்ட் நம்ம அதுபடி பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது மட்டும் தான். அது இல்லாம நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாக்ட்டா நமக்கு ஒர்க் ஆயிருந்தது. ஸோ உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்ல ப்ரீ மார்க்கெட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும், எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சப்போர்ட் லைன பிரேக் பண்ணிச்சுன்னா, அடுத்தது உங்களுக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு எந்த ட்ரெண்ட்ல இருக்கும், அப்படிங்கிறது வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் குடுத்திருந்தோம். இது வந்து பார்த்தா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகிராம் சேனலோட ஃப்ரீ குரூப்ல தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்களும் நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பண்ணிக்கணும்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பயோல வந்து பார்த்தா லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்தா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல. அது இல்லாம நீங்களும் நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் நீங்களும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா, நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, 5 டேஸ் ஃப்ரீ டெமோ குடுக்குறோம். நீங்க டெமோ அக்சஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா, நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்க காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் குடுப்பாங்க. தேங்க் யூ.